ஸோ இந்த வீடியோவில் நம்பர் ப்ரோக்ராமிங் கண்டினியூ பண்ணி நெக்ஸ்ட் நம்பர் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிற நம்பர் ப்ரோக்ராமிங் என்ன அப்படின்னா பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ இதை நான் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிளாஸ் பர்ஃபெக்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ். யூசர் என்டர் பண்ணுற நம்பர். import java.util.scanner. எனக்கு ஸ்கேனர் தேவை. ஜஸ்ட் ஐ காப்பி இட். ஸ்டாட்டிக்காக நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் ஸ்கேனர் s is equal to new scanner system.in. ஸோ நான் மெயின் மெத்தட் public static void main string array of args. ஸோ ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிட்டு யூசர்கிட்டேருந்து வாங்கிறதுக்காக system.out.println உள்ள வந்து என்டர் யுவர் வேல்யூ. int val is equal to நம்னு எடுத்துக்கிறேன். அப்போ தான் புரியும். num is equal to sc dot next int. ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எனக்கு லூப்பு எதுலேருந்து எது வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னா யூசர் வந்து இப்போது 6ன்னு கொடுக்குறாங்கன்னா அந்த லூப் எனக்கு 6 வரைக்கும் எனக்கு என்ன ஆகணும் ரன் ஆகணும். ஆனால் 6 செக் பண்ணக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபார் லூப்பில் int I is equal to 1 I less than 6. 6க்கு முன்னாடி வரைக்கும் தான் எனக்கு லூப் ரன் ஆகணும். அதனால் 6 ப்ளஸ் ப்ளஸ். அப்போது கவனிங்க ஓப்பன் அண்டு க்ளோஸ். இப்போது சாரி 6 இல்லை நம். நான் யூசர் என்டர் பண்ணுற நம்பர் தான் கொடுக்கணும் இந்த இடத்துல. சாரி நம். ஓகேங்களா. யூசர் என்டர் பண்ணுற நம்பர் வரைக்கும் தான் அந்த லூப் எனக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் வரைக்கும் தான் எனக்கு அந்த லூப்பு ரன் ஆகணும். ஸோ இப்போ ஒரு கண்டிஷன். இஃப் என்னோட யூசர் கொடுத்த நம்பரை நான் 1ஆல் 2ஆல் 3ஆல் அன்டில் யூசர் கொடுத்த நம்பருக்கு பிஃபோர் இருக்க நம்பர் வரைக்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் பண்ணுறேன். பண்ணால் எனக்கு ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ட்டு சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சம் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ. ஏன்னா அந்த ஐன்றது தான் என்னோட டினாமினேட்டர். அந்த டினாமினேட்டர் தான் நான் எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அதனால் ஐ. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா சம் ஈக்குவல் டு நம்ம இருந்துச்சு அப்படின்னா எனக்கு system.out.printlnல it is perfect numberன்னு சொல்லிடுவேன். else it is not perfect numberன்னு சொல்லிடுவேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். Ctrl C perfect.java. ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். எனக்கு ஏதாவது கம்பைல் டைம் எரர் இருக்கான்னு செக் பண்ணுவோம். javac file name .java enter. ஸோ there is a no compile time error. நான் ரன் பண்ணுறேன். enter your value. நான் 6னே தரேன். it is perfect number. next நான் 28 தரேன். it is a perfect number. next ஒரு 2 தரேன். it is not perfect number. sorry next வேறு ஏதாவது நம்பர் தரேன். 7 தரேன். it is not perfect number. ஸோ பர்ஃபெக்ட் நம்பர் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதே லாஜிக்கை உங்களால் இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணி போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப்பை இன்னுமே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண முடியும். அதுக்கு ஆன்சர் யாருக்கா தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்.